எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் மாற்று கட்சிக்கு மனமே இல்லாமல் வாக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் கொண்ட அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டத்தை ஐயா எடப்பாடியார் காவல்துறைக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி போகிறோம். நாங்க ஏற்கனவே திராவிட மாடல் வச்சிருக்கிறோம். அதுல நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் சிறப்பாக அமைந்தால் அல்லது 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக நாம் செயல்படுத்தி இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே வாக்கு கேட்க போகும்போது நான் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு வாக்கு கொடுங்க என்று கேட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் கூட இல்லைங்க. மாறா என்ன செய்யறாங்க, நாங்க தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், நாங்க தான் உங்களுக்கு பஸ் கொடுத்தோம், இதை மட்டுமே பேசி கொண்டு வர்றாங்க. இந்த 2 திட்டத்தை தவிர வேற எது ஒன்றும் இவர்களால் பேசவும் முடியல. வெறும் காகிதத்தில் மட்டும் வைத்துக் கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போன்ற திட்டத்தை இன்னும் எளிமையாக உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக கொண்டிருக்கிறது. அனைத்து மகளிருக்கும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் கொண்ட அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டத்தை ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. 3வது, ஒரு இளைஞர் பெருமக்கள் ஒரு தொழில் தொடங்கணும், நான் ஓட்டுநர் உரிமை வச்சிருக்கேன், நான் ஆட்டோ வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆட்டோவை வாங்கிக் கொள்ள 75000 ரூபாய் மானியத்தை ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழங்குறாங்க. பல்வேறு நலத்திட்டங்கள், விவசாய பெருங்குடி மக்களுக்கான நலத்திட்டம், ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பக்கத்தில் சிறு குறு தொழிற்சாலைகளை தொடங்கி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான திட்டம். அதன் மூலம் சாதாரணமா சொல்லுங்கன்னா இங்க பக்கத்துல அரியமங்கலம் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு 5 ஆண்டு காலம் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் 10 ஆண்டு காலம் இருந்திருக்காரு. இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த குப்பையை சரிவர தூர்வாரி அந்த இடத்தை ஒரு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா? 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இன்னும் துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கு. எதை பற்றியும் கடந்து போகாம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கீங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கணும், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணாங்க, திமுக கவுன்சிலருக்காக பாதுகாப்பு கொடுங்க, திமுக கவுன்சிலருக்காக பாதுகாப்பு கொடுங்க. ஒரு திமுக கவுன்சிலர் படுகொலை செய்யப்படுகிறார், வெட்டி கொல்றாங்க என்றால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? எல்லாத்திலையும் பொய்யுங்க, எல்லாத்திலையும் புரட்டு. உண்மையில் சொல்ல போனால் இந்த நாகப்பட்டினத்திலிருந்து தொடர்வண்டி, அதாவது ட்ரெயினோட அந்த செக்கர் இருப்பார் பாருங்க, டிடிஆர், அந்த ஆள் மட்டும் ஒழுங்கா வேலையை செஞ்சிருந்தானா தமிழ்நாடு இந்த தலையெழுத்துக்கு வந்திருக்க வேண்டிய வேலையே கிடையாது. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. தண்டவாளத்துல தலை வச்சிருந்தாங்க, ஓடாத, கடைசியில தேடி பார்த்தேன் தண்டவாளத்துல தலை வச்சிருக்கிறாரே அப்படின்னு போய் பார்த்தா அது ஓடாத தண்டவாளமா, ட்ரெயினே வராத தண்டவாளத்துல போய் தலையை வச்சிருக்கிறார். என்னவா இருக்கு? நானும் டெல்டாக்காரன் தான். டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பதற்கு ஐயா ஸ்டாலின் செய்த வேலை என்ன தெரியுமா? மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தார். கேட்டதுக்கு என்ன சொன்னா, நான் தெரியாம கையெழுத்து போட்டுட்டேன்னு மண்டே சொல்லிடுறார். தெரியாம உங்க சொத்து கணக்கு அப்படியே எங்க அண்ணனுக்கு எழுதி வச்சிருக்கீங்களா, அப்படி எங்களுக்கு எழுதி வச்சிருக்கீங்களா? அது சொத்துன்னு சொன்னோன்னு நினைப்பு வருது. அவருக்கு 3 கோடி தான் சொத்து இருக்காங்க, மொத்தமாவே 3 கோடி தான் சொத்து இருக்கான். ஆனா கையில கட்டி இருக்கிறாரு ஒரு வாட்ச், ரோஸ் கோல்டு வாட்ச், விலை 2.7 கோடி ரூபான்னு போட்டிருக்கு. சொத்தே 3 கோடி, ஆனா வாட்ச் மட்டும் 2.25 கோடி. அதுல கொடுமை என்னன்னா, அவர் ஒரு அபிடவிட் கொடுத்திருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு, ஒரு அபிடவிட் கொடுத்திருக்கிறாரு ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டோட முதலமைச்சர். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் உண்மையிலே கண்டனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கு சொந்தமா கார் இல்லைங்க, வயிறா எரியுது எனக்கு. 4 பேர் சேர்ந்து காசு போட்டு ஒரு கார் வாங்கி கொடுங்க. எங்க அண்ணன் ஜெயிச்சு வந்துட்டாருன்னு வச்சுங்க, முதல் வேலையா முதலமைச்சர் கார் வாங்க. முதலமைச்சர் கார் தான், கார் இல்லையாங்க. சரி, மறுபடியும் தேடி பாக்குறேன், என்ன கார் இல்லையா? 2 லட்சம் ரூபாய் கட்டினா டியூல கூட ஒரு கார் கொடுக்குறாங்க, அப்படி கூட வாங்காம இருக்கிறாரு அப்படின்னு உண்மையிலே வழியா இருந்தது. அடுத்து போய் பாக்குறேன், கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்கன்னு தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கு. நீங்க பொதுமக்கள் நிறைய பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பீங்கல்ல, காதுல வாங்கிக்கங்க. கையில எவ்வளவு வச்சிருக்காரு? 10,000 ரூபாய் தாங்க வச்சிருக்காரு. 10,000 ரூபாய் அந்த, ஆமா, கேஷ் இன் ஹேண்ட் வச்சிருக்காரு. உண்மையிலே சொல்லணும்னா இப்ப இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் பேங்க் எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபாய். பேங்க்ல 40,000 ரூபாய் வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட, உண்மையே சொல்லணும், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்
600 கோடியில இருந்து 800 கோடி சொத்து காட்டியிருக்காரு. யாரு? படம் நடிச்சு சம்பளம் வாங்குறவரு. இவருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி கையில 40,000 ரூபாய் தான் இருக்குன்னு இருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தனம் பாத்தீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் 2.0. இவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. நாங்க தான் பெண் உரிமை பேசுறோம், நாங்க தான் சமூக நீதி பேசுறோம். இந்த சமூக நீதி எல்லாம் பேசுறாங்க பாருங்க, எனக்கு உண்மையிலேயே சிரிப்பார். சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலன் நாங்க தான்ங்கிறாங்க. இந்த சிறுபான்மையினுடைய நலத்துறையை தாண்டி எந்த துறைக்கு இவர்கள் வந்து சிறுபான்மையின மக்களை அமர்த்தி இருக்கிறாங்க? பொதுத்துறை. ஒரு பொது தொகுதியில நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா என்று கேட்டவர் ஐயா கருணாநிதி அவர்கள். இவர்கள் சமூக நீதி குறித்து பேசுறாங்க. ஒட்டுமொத்தமாக திமுக தமிழ்நாட்டினுடைய வளங்களையும் நிலங்களையும் மக்களுடைய வரிப்பணத்தையும் சுரண்டு கொளித்து தின்பதற்கு தயாராயிடுச்சு. அரியமங்கலம் குப்பை கிடங்குல உள்ள குப்பைகளை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மிகுந்த ஒரு துர்நாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கு. அதை சுத்தப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போன்று ஒரு வணிக வளாகம் அமைக்கப்படும். தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில வாழவந்தான் வழியா சென்னை நெடுஞ்சாலை வரை அரைவட்ட சுற்றுச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருவரம்பூர்ல இருந்து லால்குடிக்கு போகணும்னா 36 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. அதை தடுப்பதற்கு காவிரியில வேங்கூர் படித்துறையில இருந்து அதை சார்ந்திருக்கக்கூடிய தரைப்பாலம் அமைத்து முறையான போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கப்படும். அதோட பெரும் கொடுமை, 10 ஆண்டுகளாக இந்த இடத்துல இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள். இதுவரைக்கும் பட்டா கொடுக்கலங்க பல பேருக்கு. தொகுதி மக்களுக்கான நிரந்தர குடியுரிமை பட்டா இல்ல. அவர் ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களுக்குள்ளே அனைத்து மக்களுக்குமான பட்டாவுக்கான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு பட்டா வழங்கப்படும் என்ற பேரறிவிக்கை கொடுக்கிறோம். பல்வேறு நீர்நிலைகள் அந்த நீர்மட்டம் உயர்த்தப்படுவதற்கான அனைத்து மராமத்து பணிகளும் செய்து கொடுக்கப்படும். நிலத்தடி நீர்மட்டத்தை உருவாக்கி வேளாண் கொளிக்கின்ற பகுதியாக திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியை மாற்றுவேன் என்ற மிகப்பெரிய ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். சிறு குறு தொழிற்சாலைகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசு நிறுவனம் சிறு தொழில் முதலீட்டாளர்களுடைய பிரச்சனையை அந்த பிரதிநிதிகளை கொண்ட குழு அமைத்து செயல்படுத்தப்படும். அப்புறம் நியோமேக்ஸ் என்ற நிதி நிறுவனத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பணம் போட்டு ஏமாந்துட்டாங்க. எப்பாடுபட்டாவது அதை மீட்டு அந்த மக்களிடத்தில் ஒப்படைத்து அவருடைய கஷ்டங்களை சரி செய்யப்படும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கான குழு அமைக்கப்பட்டு முறையான நடவடிக்கை மூலம் முறையான ஏற்பாடு செய்து சரியான வாடிவாசல் அமைத்து எப்படி மக்கள் விரும்புறாங்களோ அது போன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில கபடி போட்டியை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சி, மதிநுட்ப ஆலோசனை, முறையான கோச்சர், ட்ரைனிங் சென்டர் உருவாக்கப்பட்டு நேஷனல் லெவல்ல இங்க இருந்து விளையாட்டு வீரர்கள் செல்வதற்கான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயத்தை செஞ்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்